ஐயா எடப்பாடி ஆட்சி. எடப்பாடி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இடையில் வருவார், நாம் பாடி ஆகும், அதனால எடைப்பாடி. அதுக்கு ரொம்ப நாளா நமக்கு அர்த்தம் தெரியாம இருந்துச்சு எடப்பாடினா என்னன்னு. வெள்ளம் வித்தவர், அந்த வெள்ளத்தை வச்சு காஃபி டீ போட்டு வித்தவர். ஒருத்தர் வெள்ளம் வித்தவர் முதலமைச்சர், டீ வித்தவர் துணை முதலமைச்சர். அறிவார்ந்த தமிழ் சமூகம் இனிமையாவது விழித்துக் கொள்ளணும். அன்னைக்கு அம்மாவும் 48 திருடர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு அம்மா இல்ல, வெறும் 48 திருடர்கள் தான் இருக்கிறாங்க. திருடங்கையிலே சாதி போயிருச்சு. நம்ம என்ன கேட்கிறான், மத்த மாநிலம் எல்லாம் போராடல, நீ ஏன் போராடுற? அவெல்லாம் எம்பளி விடத்துல வந்துரியா படிக்கிறான், அவன் ஏன் போராட போறான்? ஏன்னா அவங்க அத்தனை பேரும் கூவத்துள்ள கூத்தடிக்கும் போது செல்லாதுன்னு அறிவிக்கல. அங்க புதுச்சேரி போய் சொகுசு மாளிகை தூங்குனாங்க, அப்ப செல்லாதுன்னு அறிவிக்கல. இப்ப அதிகாரம் இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு பந்து இருக்கு. அவர் எல்லாம் வெற்றியை தீர்மானிக்க போறது, பந்து இல்லாம நிக்கிற நாம தான் தீர்மானிக்கணும் வெற்றியை. இங்க தெருவுக்கு திரு எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா அரசு காசுல. எம்ஜிஆரே பார்க்கல எந்த பையனும். எம்ஜிஆர் யாருன்னு படிக்கிறதும் இல்ல. ஒரு விழாவில் உட்கார்ந்து சுதா ரகுநாதன் சொல்ல தெரியலையா? 3 பேர் பேசிக்கிறாங்க அந்த காணொலியில. இவரே அவங்க பேரு என்ன? சுதா ரங்கனா. நீங்க வந்து என்ன கதக்கடியா? பரதநாட்டியம் இல்லம்மா, பரதநாட்டியம். இனிமே அந்த அம்மா பாடுறதே நிப்பாட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். தேடி தேடி பார்த்தாலும் எங்க ஆட்சியில் ஒரு குறையே சொல்ல முடியாது. ஒரு தம்பி போடுறான், உங்க ஆட்சியை தாயா காணாமனு தெரியுங்க. பிள்ளையும் என்னதாண்டா பண்ணீங்க? நாங்கள் தமிழர்கள் 2 பேரும் சேர்ந்தேன். இப்ப நானே இந்துன்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்க, எக்ஸ்ட்ரானரி. நானே திராவிடன் சொல்லி சூப்பர் இன்னொரு நாய் கூட சேர்ந்துச்சு. தான் நடக்கும்.